உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம மோகன் இந்த நாட்டோட மிகப்பெரிய பப்ளிஷர். அவன் எந்த இடத்துல வேலை தேடி போனாலும் எந்த ஒரு பப்ளிஷரும் நிமிஷத்துல அவனை வேலைக்கு வச்சிருவாங்க. அப்புறம் அவன் 1000த்துல இல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். மோகன் அவனோட குடும்பத்தை பட்னி கடக்காம காப்பாத்துவான். அப்படி நடக்க கூடாதுன்னா நான் மோகனோட மார்க்கெட் வேல்யூவை 0 பண்ணி ஆகணும். நாளையில இருந்து மோகன் என்கிட்ட வேலை செய்ய போறான். அவன் கற்பனை பண்ணாத அளவுக்கு வேலை செய்ய போறான். ஒன்னொன்னா வரிசையா மோகன் கிட்ட இருந்து அவனோட டேலண்ட், அவனோட பேரு, அவனோட புகழ்னு எல்லாத்தையும் பறிக்க போற. அண்ட் அதுக்கப்புறமா அவன் வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடுவான். இந்த ராதாவும் மோகனும் ஏழ்மையில கூட அவங்க லவ் ஸ்டோரிய விடவே இல்லை. நான் இப்ப ஆடுற இந்த விளையாட்டுல அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி மாற போகுதுன்னு பாருங்க. அம்மா, அது என்னன்னா, பணக்காரங்களா இருக்கும்போது ரொமான்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஏழையா இருக்கும்போது ரொமான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைமே இருக்காது. இது ராதா மோகனோட லவ் ஸ்டோரியோட முடிவுக்கான ஆரம்பமா. நான் தான் உங்ககிட்ட சொன்னல மோனையா, கடவுள் கிருஷ்ணர் ஒரு கதவை மூடினாருன்னா 4 கதவை நமக்காக திறந்து வைப்பாரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம குடும்பத்தை நம்மளால இனிமே நல்லபடியா பாத்துக்க முடியும். இனி எல்லாமே சரியாயிடும். மோகனையா, என்ன மன்னிச்சிடு ராதா. முதல் முறையா நான் உன்கிட்ட போய் சொல்றேன். ஆனா என்ன பண்றது, நம்ம குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. இதுவரைக்கும் பல வருஷமா நான் உனக்கு அசிஸ்டண்டா உன்கிட்ட வேலை பார்த்திருக்கேன். இனிமேல இருந்து நீ எனக்கு அசிஸ்டண்டா என்கிட்ட வேலை பார்க்கணும். இல்ல, நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ராதா மோகனோட உறவோட மிகப்பெரிய சக்தியே நம்பிக்கை. சோ இப்போ இந்த நம்பிக்கையில விரிசல் ஏற்பட போகுது. வேணா பாருங்க, இந்த விரிசல் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தும். கூடிய சீக்கிரம் ராதாவும் மோகனும் பிரிஞ்சு போயிடுவாங்க. தாமினி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காதல் நேத்தும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் வராது. என்னோட ராதாவோட அன்பு ஒரு பக்கம். இந்த ராதா இருக்காளே, அவதான் என்னோட வாழ்க்கைக்கே காரணம். நான் என்னோட ராதாவை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த தலகாணியில படுத்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னோட தலகாணி இங்கெல்லாம் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன என்ன விஷயம்? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னோட மோகன் ஐயாவுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க.
இனிமே எல்லாமே சரியா போயிடும். இது வரைக்கும் பல வருஷமா நான் உனக்கு அசிஸ்டண்டா உன்கிட்ட வேலை பார்த்திருக்கேன். இனிமேல இருந்து நீ எனக்கு அசிஸ்டண்டா என்கிட்ட வேலை பார்க்கணும். என்னோட மோகனையா எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் மண்ணை கூட தங்கமா மாத்திடுவாரு. பாலைவனத்துல கூட பூ பூக்க வைக்கிறவர். குடும்பத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட விட்டுருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது பிரஸ்டீஜ் பப்ளிகேஷன் இருக்குல்ல, அங்க வேலை கிடைச்சிருக்கு. என்னோட தலகாணி என்னை விட்டு போயிடுச்சு. சாரி ராதா, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. மோகனையா, நீங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஆபீஸ்க்கு. இவ்ளோ சீக்கிரமா? சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் டிஃபன் கொண்டு வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் கொண்டு போங்க. ஐயோ இல்ல, டிஃபன் பாக்ஸ்லாம் வேண்டாம். அந்த ஆபீஸ்ல ரொம்ப பெரிய கேண்டீன் இருக்கு, அங்க சூடா சாப்பாடு கிடைக்கும், அதுவும் ஃப்ரெஷ்ஷா. சோ நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லையே மோகனண்ணா, ஒரே நாள்ல நல்ல வேலையா தேடிக்கிட்டீங்க போல இருக்கு. நைஸ். உங்க ஆபீஸ் அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன எங்க வேலை கிடைச்சிருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராகுல், மதுரால. நீ ஒரு வேலை பண்ணு ராகுல். நீ எப்படியும் நம்ம வீட்டு பக்கம் போவல்ல, குஷி அப்படியே ஸ்கூல்ல விட்டுரு. அப்படியே மோகனையும் கொண்டு போய் விட்டுரு. என்னால முடியாது, அவரை கூட்டிட்டு போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.